மரியாதையை கொடுத்து சரி நம்ம பேசாமல் இருப்போம்னு நினச்சா அசால்ட்டாக நினைக்கிறது. பேசாமல் தானே இருக்கா அப்படின்னு. பேசுனாங்கிறது, பேசலைன்னா பேசலைங்கிறது. மதிப்பு கொடுத்தா ஏல மாட்டாதவன் நினைக்கிறது. கேட்டால் படக்குன்னு கேட்டாங்கிறது. ஆத்த அப்போ எருமாட்டுக்கு பெற்றாங்களா இல்லை கக்கூசில் நடக்க தின்னாங்களான்னு தெரியலம்மா. நிமிஷத்துக்கு ஒரு புத்தியில் மாறினா நன்றி இல்லாமல் விளங்குவாங்களாம்மா. ஒரு மனுஷர் ஒரு உதவி செய்ய வேண்டாம், ஒரு கோளாறு சொன்னாலும் அதை நினைக்க வேண்டாமா? அப்படி பண்ணுதுங்க அநியாயம். அப்புறம் இதுகளுக்கு எங்கே நல்லது கிடைக்கும்? கஷ்டம்தான் வரும். பேசுனா பேசலை, பேசுகிறா. தாங்க முடியாமத்தம்மா, தாங்க முடியாமல் பசியார சாப்பிட்டேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க முடியாமல் அலையிறாரு. கடவுள் தான்மா தோணை தாங்க சக்தியை கொடு. நான் எல்லாருக்கும் தாங்க சக்தியை கொடுப்பான், நல்ல புத்தியை கொடு, அதுக்கப்புறம் பணத்தை கொடு. ஏன்னா வயசு கொஞ்சம் வயசுலேயே 40 வயசுலேயும் 35 வயசுலேயும் மண்டையை போட்டுருதுங்க. கடவுளை எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவங்க அம்மா அப்பா சாமான் செயின் பழைய வீடு கட்டி கார் வாங்கி பார்க்கட்டும். அம்மா இருக்கும்போது வாங்கலையே, அப்பா இருக்கும்போது நீங்கள் வாங்கலையே, அப்பா பார்க்கலையே, அம்மா பார்க்கலையேன்னு நான் கவலைப்படுவேன் அவர் வீட்டாளுகளுக்கு மேலே. என்னைய பதம் பார்த்தா எப்படி இருக்குது? பேசாமல் இருந்தாலும் வழியை பேசுறது இல்லை, பேசினாலும் பேசுனாங்கிறது, பேசலைனாலும் அசால்ட்டாக நினைக்கிறது, பேசுனா பட்டக்குன்னு பேசுனாங்கிறது. இந்த பிள்ளைகளும் அவங்க பேச்சை நம்பிக்கிட்டு நம்மளை தான் வயிறாகுமா. ஏண்டா இருக்கோன்றிருக்கு உங்கள். அதனால் எனக்கு நிம்மதியே இல்லை பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்து ஒரு அம்மா அப்பா மாதிரி நினச்சி எனக்கு ஒரு உதவி செய். சப்ரைட்டு பண்ணி லைட்டு போட்டுருங்க ஐயா. 7-8 லட்சத்தை தொலைச்சவா நான், ஊருக்குன்னே செஞ்சவா. படிக்கிற பிள்ளைய கோயிலுக்கு தான் செய்வேன்.